ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையில் இட்லி பொடி செய்கிறதுக்காண்டி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துணி வச்சு தொடச்சி கொஞ்சம் நேரம் ஃபேனில் காய வச்சுட்டேன். இப்போ ஈரம் இல்லாமல் இருக்குது. இதை லைட்டாக ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி ஆயிரும். ஓட்டேஜில் 120 டெம்பரேச்சர், மேலே 120, கீழே 120, டைம் 3 மினிட்ஸ். இது இன்னும் ஏர் ஃப்ரை ஆகலான்னா இன்னொரு வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஏர் ஃப்ரை ஆகிற டைமுக்குள்ளே நான் உளுந்து வறுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து வறுக்கும் போது நல்லா சிம்மில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரை வறுக்கணும். ஏர் ஃப்ரை ஆயிடுச்சு. இங்கே கீரையுமே, இங்கேயும் முருங்கைக்கீரை நல்லா ரோஸ்ட்டாக இதேமாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சிம்மில் போட்டு இதேமாதிரி வறுத்து எடுத்துட்டேன். காரத்துக்கு வத்தல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இட்லி பொடி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் வத்தல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வாசத்துக்காக பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் போட்டு ஜார் பண்ணி இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை இட்லி பொடி சத்தானது. ட்ரை பண்ணி பாருங்கள்.